சும்மா சொல்லக்கூடாதுங்க, போகும்போது ஏறும்போது பயங்கரமாக ஏற்றமாக இருக்குது. கொல்லிமலைக்கு கொல்லிமலைக்கு அடிக்கிற வைக்க ஒருத்தர் சட்டையை கழட்டி போட்டார். ஆனால் இன்னும் மழை முடியலைங்க. போயிட்டு முத மலையே போயிட்டுருக்கு. எக்கச்சக்கமாக ஃபுல்லாக படி தான். ரொம்ப தூரம் போயிட்டுருக்கு. மலை எப்போ முடியும்னு தெரியல. இன்னும் போக போக செங்குத்து தாங்க போகுது. மலை முடிய மாட்டேன்னு சொல்லுது. கிலோமீட்டர் கணக்கு போயிட்டே இருக்கு. வேலை பார்த்தோம் கூட இப்படி வேர்த்துச்சான்னு தெரில. ஆனால் இப்போ பயங்கரமாக வைக்குது. டீ பிரேக் மாதிரி வாட்டர் பிரேக் எடுத்திருக்கோம். ஆனால் சொட்டிங் மட்டும் பயங்கரமாக ஒருத்தர் நனைஞ்சிட்டாரு. பேசஞ்சர் எப்படியோ ஒரு வழியாக ஒரு மலையை ஏறிட்டு வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். படிக்கட்டு முடிஞ்சு இப்போ மண் பாதை வந்துருச்சு. உண்மையாக சொல்ல போனால் மண் தரையில் கூட நடந்துடலாம் போல. அந்த படிக்கட்டில் தாங்க நடக்க முடியல. புரியல, ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்க போனோம். கால் கூட வரமாட்டேங்குது. இதுக்கே எப்படின்னா எப்படி இறங்க போகிறேன்னு எனக்கு சத்தியமாக எனக்கு தெரில. நீட்டி படுத்துருவோம், அப்படியே உருண்டு போயிடலாம். எடுத்துட்டோம். கொம்பு இல்லாமல் நடக்க முடியுமான்னு யோசித்தேன். பட் ஆனால் கொம்பு இல்லாமல் வேலைக்கே ஆகாது. மலையோட படி முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா ரெண்டாவது மலையிலையும் தொடருதுங்க. போயிட்டே தான் இருக்குது. ரெண்டாவது மலையில் இவ்வளோ பெரிய அதிசயமான்ற மாதிரி மூலிகை ஸ்மெல்ல மூலிகை வாசனைலாம் வருது. எந்த பூ? ஓகே ஓகே ஓகே. ஐடா குறும்பையா எடுத்துக்கலாமா? எங்கே போய்ட்டு? ஹலோ கைஸ், இந்த இடத்துல கடை இருக்குன்னு சொல்ல முடியும். வீட்டில் போய் அப்படி தான் கரெக்டு தான். அந்த மலையெல்லாம் நடுவில் இந்த டீ காடு இருக்குது, அதை சுற்றி இந்த மரங்கள் காடு இருக்குது. இதுக்கப்புறம் எல்லோரும் ஹலோ கைஸ் தான். என்ன தம்பி பையன் சொல்லிட்டேன் ஹலோ கைஸ்ன்னு சொல்லிட்டேன். அதனால் நம்ம இதுக்கப்புறம் ஹலோ கைஸ் தான் சொல்ல போகிறோம். இதே ஒன்று வழுக்கு பாறைக்கு வந்துட்டோம். ரெண்டாவது மலை முடிஞ்சு மூணாவது மலை தொடங்குதான். இது தொடங்குதான். வழுக்கு பாறை எப்படி இருக்க போகிறாங்க. తెలుగులో పేసింది ఒన్న పేసింది ఏం చెప్పాలి. సో ట్రెక్ ఈస్ వెరీ హార్డ్ యాక్చువల్లీ. డోంట్ ఐ మీన్ ఇట్ టేక్ ఆల్మోస్ట్ 6 hours to reach 6 hours. Oh, and water is also very less. எங்க இருந்து வந்துட்டு இருக்கீங்க? I am coming from ஆந்திரால எந்த ஊரு? ஏலూరు. Yeah, okay. It took up to 6 hours and coming down is almost 4 hours up to now. So it is very hard trek compared to others. Yes. Come with all necessaries. கண்டிப்பா வாட்டர். Yeah, water actually in the third mountain you will get some water. Okay. And again in fourth you will get more water, and 5, 6 you won't get. But 7th you will get water, but it will be very small. Okay. அண்ணா இங்கே சொன்னது பார்த்தீங்கன்னா முன்னாடி போனீங்கன்னா 3வது மலையிலே தண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. 4வது மலையிலையும் இருக்காமா. ட்ரை பண்ணுறது ஒன்றும் இல்லை சாமி, போயிடலாம். இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கஷ்டப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது. மூச்சு தான். 5வது வாட்டி போகிறோம். 5வது வாட்டி போகிறீங்களா? இந்த வருஷமா இல்லை இப்போ? 5வது வருஷம். 5வது வருஷம். ஓகே. பிரச்சனை ஒன்றும் கிடையாது. நம்பி போகிறோம். அதான் ஜாலியாக வரீங்க. அது கொஞ்சம் மூச்சு வாங்குகிறோம், கொஞ்சம் நின்று போனால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அழகாக சாமி பார்த்து அழகாக. எவ்வளோ சீக்கிரம் ஏறி இருக்கீங்க அதிகபட்சம்? நாங்கள் எப்பவுமே போனால் மேக்ஸிமம்லாம் வந்து ஒரு 5 to 6 மணி நேரம். 6 மணி நேரம் நல்லமாக போனாலுமே போதும். 12 மணி நேரத்தில் கீழே ரிட்டன் ஆகிடுவோம் மேக்ஸிமம். ஃபஸ்ட் டைம் எப்போ ஏறினீங்க? ஃபஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு வந்து 10 மணி நேரம் ஆயிடுச்சு. 10 மணி நேரம் ஆச்சு. அதான் இப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 2019. 2019 கொரோனாக்கு முன்னாடி. 18 ஸ்டார்ட். ஓகே, பிரச்சனை ஒன்றுமே கிடையாது, நல்லா தான் இருக்குது. வாங்க எல்லோரும் வாங்க கண்டிப்பாக.
அவ்வளோதான், இந்த வழுக்கு பார்த்து முடிஞ்சிச்சு. முடிஞ்சிச்சிங்களா? 2 மலை முடிஞ்சிச்சு. ஓ இதுதான் 2வது மலை, ஆனால் 3வது மலை மூணாவது மலை இதுதான் ஓ இதுக்கப்புறம் ஆரம்பிக்க போகுது. ஆரம்பிக்க போகுது. ஓகே இதுதான் போகும். 6வது மலை ரொம்ப சிறக்கமாக இருக்கும். ரொம்ப நெட்டாக இருக்கும். நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்களா இல்லை? நாங்கள் ஒரு 10 பேர் இருந்தோம். 10 பேர். நீங்கள் தனியாக வந்து போயிட்டு அவங்க முன்னாடி ஆ வயசுல அவங்க 4 பேர் பின்னால் எழுதுறோம். ஓகே நான் எங்கள் 2 பேர் பின்னால் எழுதுறோம். சரிண்ணா வாங்க. ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு வாங்க. ஓகே வாங்க, காரியம் வெற்றி. கண்டிப்பாக. 3வது மலையில் தண்ணி குடிக்கிற இடம் அது. பயணத்தை ஆரம்பிச்சு இப்போதைக்கு 1 மணி நேரம் முடியுது. அதில் 3வது மலையில் இருக்கோம். 3வது மலையில் இருக்கும். அதாவது 3வது மணிக்கு மூச்சு இவ்வளோ எடுக்குது. இன்னும் 7 மலையில் இன்னும் 4 மலை இருக்குது. 4 மலை எப்படி இருக்க போகுது? நம்ம கீழே பார்த்த ஜோனையில் இருக்க தண்ணி கூலிங்காக இருக்குது. சொல்ல போனால் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கொடுத்த மாதிரி இருக்குது. தண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. மறுபடியும் ஒரு குகை கோயில். இது எத்தனாவது மலை சார்? 3வது மலை. 3வது மலை. இது எத்தனாவது குகை கோயில் இது? 2வது. 2வது. வர வர இருட்டு கட்டுது. இல்லை ஒரு 5 மணிக்கு பக்கம் மேலே ஏற ஆரம்பித்தோம். இப்போ நல்லா இருட்டிக்கிச்சு. 6:30 ஆக போகுது. உங்களுக்கு தெரியும், அப்போ இருந்த சூரிய வெளிச்சமும் இப்போ இருக்க சூரிய வெளிச்சமும் எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிற போக்கு பார்த்தா டார்ச் இல்லாமல் நம்ம மேலேயே போக முடியாது போல். 3வது மலையில் போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த படிக்கட்டு மட்டும் முடிகிற மாதிரி இல்லை. மஞ்சுமேல் பாய்ஸுடைய அந்த குணா கோவிக்கு போனாலும் இந்த மாதிரி மரமெல்லாம் பார்க்க முடியும்னு கிடையாது. நீங்கள் வெள்ளிங்கிரி வந்தாலும் இந்த மாதிரி மலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர் சொல்லியிருக்காரு. கொடியாமா அது. வர வழியில் இவ்வளோ அன்பான ஒரு வலியுறுத்தல் இருந்துச்சு. தயவு செஞ்சு வரவங்க இந்த வெள்ளிங்கிரி மலையை கொஞ்சம் நல்லா பாதுகாத்து வச்சுக்கோங்க. நம்ம மட்டும் பார்த்தா போதும், நமக்கு பின்னாடி வரவங்களும் நிறைய பேர் பார்க்கணும். அதனால் வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கையில் எடுத்துகிட்டு போயிடுங்க. என்ன சொல்கிறது, காடு ஃபுல்லாக குப்பை தான் இருக்குது. அது என்னமோ உண்மைதான். இதெல்லாம் குறைக்க தான் அவங்க கேனை போடக்கூடாதுன்ட்டு 20 ரூபா தராங்க போல். அது கரெக்டு தான். ஆனால் அப்பயுமே நிறைய கேன் விழுந்துருச்சு சார். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அருமையாக இருந்துச்சு. அருமையாக இருந்துச்சுங்களா? எவ்வளோ நேரம் ஏறினீங்க நீங்கள்? நான் காலையில் ஒரு 9:30 ஏற ஆரம்பிச்சோம். ஓகே. ஏறி எவ்வளோ நேரத்துக்கு அங்கே முடிச்சிங்க, ரீச் பண்ணிங்க? 3:20 போயிட்டாங்க. 3:20 போயிட்டீங்களா? ஓ, அங்கேருந்து இப்போ இறங்கி கிடுக்குன்னு இறங்கிட்டீங்களா? ஓகே, நன்றி. காலையிலே வந்துருக்கணும் நீங்கள். காலையில் நேற்று நைட்டே வந்துருக்கணும். நேற்று வந்ததெல்லாம் வந்துட்டோம் சீக்கிரமாக. காலையிலே வந்துட்டோம். மேலே ஏறத்துக்கு நல்லா தூங்கிட்டோம். போக போக ரொம்ப இருட்டிட்டு போகுது. லைட்டு இருந்தால் தான் மேலேயே போக முடியும் போல். காட்டோட சவுண்டை கேளுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரையா இல்லை செகண்ட் டைம்? செகண்ட் டைம். அப்போ நம்ம சீனியர். எனக்கு சீனியரா? இந்த மலைக்கு நமக்கு சீனியர். 4வது மலைக்கு வந்துட்டோமா? எனக்கு தெரிஞ்சு இருட்டில் இதிலலாம் ஒழுங்காக தெரியுதான்னு தெரில. பட் 4வது மலையில் இருந்துட்டு காலையில் உங்களுக்கு நான் இன்னும் நல்லா தெளிவாக காட்டுறேன். இன்னும் ஒரு பயமாக இருக்குன்னா, யார் மூஞ்சில வச்சு குத்திடும்போது பயமாக இருக்குது. கம்பு இரவு 7 மணி. யூடியூப் சேனலில் ஆமாங்கண்ணா. பட் ஆனால் வந்தது நான் டைமிங் தப்பாக மாறி வந்துட்டேன். உங்கள் மூஞ்சி எனக்கு என்னால் காட்ட முடியல.
இதெல்லாம் 4வது மலையா இது? நாலாவது மலையில் தண்ணி குடிக்கிறோமா? 4வது மலையில் வியூ பாயிண்ட்டோட சேர்த்து தண்ணி குடிக்கிற இடமும் இருக்குது. இங்கே வருங்க, கோயம்புத்தூர் அழகாக தெரியுதாக்கும். ஆனால் உண்மையிலேயே அந்த நைட்டில் பார்க்குற அந்த விஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த தூரத்துலேருந்து இந்த மலை, மவுண்டைன் எல்லாத்தையும் பார்க்குற அந்த இது வியூ வந்து சூப்பராக இருக்குது. மக்களே, 4வது மலையில் பயங்கரமாக குளிருது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 7 ஆயிடுச்சு. நல்ல குளிர். அதுதான் வேணும். துண்டெடுத்த படிச்சு போய் கண்டீங்க. ஆனால் வாசனையும் திருநீர் வாசனை தான் வருது ஃபுல்லாகவே. நல்ல திருநீர் ஏழாவது மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இங்கே சாமி கும்பிட்டு அப்படியே இந்த பக்கம் குளிச்சுட்டு அதுவும் தெரிய மாட்டேங்குது. ஒரு ஐடியா இதான் குளிக்கிறது, இதான் குளிர்ல இன்னொரு முங்கு 2 முங்கு தான் இருக்குண்ணா. 7 முங்கு. ஏய், இன்னொரு முங்கு 3 முங்கு முங்கிட்டியா? நான்லாம் 7 முங்கு முங்கியிருக்கேன். ஏய், 2 நிமிஷம் நில்ல உள்ள. போடா எப்படி சொல்றது? ரொம்ப கம்மியாகுது. இந்த கீரை சுகமா இருக்குன்னாங்கல்ல, சொரிய சுகமா இருக்கு. மச்சான் மூச்சு வர மாட்டேங்குது. போமா கொல்லிமலைக்கு கோவேர் சித்தரி. கொஞ்சம் கீழே இருக்குதுன்னா மூக்குமா அப்படி இழுத்துக்குவோம். மக்களே, முன்ன அளவுக்கு இப்போ நல்லா வெளிச்சம் தெரியுது. நைட்டு 10 மணிக்கு மேலே வெள்ளிங்கிரி வந்து ரீச் ஆனோம். பட் உங்களுக்கு நான் நைட்டு வரும்போது ஒரு 3-4வது மலையோடு நிப்பாட்டிட்டேன் வீடியோ. ஏன்னா அதுக்கு மேலே எதுவுமே எனக்கு தெரில. லைட்டு போட்டாலே எதுவும் அவ்வளோவா கேப்சர் ஆகலை. பட் ஆனால் உங்களுக்கு நைட்டு நான் வெள்ளிங்கிரிக்கு வந்த அப்புறம் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அந்த கிளிப்ஸ் உங்களுக்கு போட்டிருக்கேன். பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் உங்களுக்காக வெயிட் பண்ணி ஒரு மொமெண்ட்டை காட்டணுன்றதுக்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சூரிய உதயத்துக்காக வந்துட்டுருக்கார். ஆனால் கண்டிப்பாக காலையில் நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஸ்வெட்டர், அப்புறம் ஏதாச்சும் பெட்ஷீட் அந்த மாதிரி ஏதாச்சும் கையில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக நான் ரொம்ப தவிச்சிட்டேங்க நைட்டு ஃபுல்லாக. முடியெல்லாம் பயங்கரமாக சிக்கு பிடிச்சிக்கிச்சு வேறு. இதுக்கு தான் லாங் ஹேர் விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களோ போல்.
பார்க்க பயங்கரமாக இருக்குது. மரண பங்கமாக இருக்குது. நல்லா காப்பி ரைட்டில் மாட்ட போகிறோம், அது மட்டும் நல்லா தெரியுது. சௌந்தர், நீங்கள் தான் ரொம்ப நேரம் ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க நைட்டு சூரிய உதயம் பார்க்காம நான் போகவே மாட்டேன், அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் காட்டி ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எப்படி இருக்குது? ஹவ் இஸ் இட்? வீடியோ காட்டி இந்த பக்கம் தெரியுதோ இல்லையோ, இந்த பக்கம் பாருங்க என்ன அழகு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதே அதுக்காக தான். மஸ்து. சூரிய உதயத்துக்கு காட்டினேன், கூட்டு வந்தேன், நல்லா இருக்கு. அதே மாதிரி பயங்கரமான வியூ பின்னாடியெல்லாம் பயங்கரமாக இருக்குது. உங்களை கூப்பிட்டு போகிறேன் வாங்க பின்னாடியே. நான் வரேன்னா நான் தான் கூப்பிட்டு போவேன் உங்களை. ஓகே. இந்த சூரியனை லட்டு சாப்பிட்ற மாதிரி, அப்புறம் சூரியனையே தூக்குற மாதிரி, அப்புறம் குச்சால் சூரியனை அடிக்கிற மாதிரி, பால் அடிக்கிற மாதிரி, இந்த மாதிரிலாம் நிறைய நீங்கள் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்திருக்கேன். நீங்களும் எடுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த டைமுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பயங்கரமாக எடுக்கலாம். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக நம்ம சவு சொன்னார் நைட்டில் தூங்குறதுக்கு இங்கே பயங்கரமாக குளிர். நாங்கள் என்ன பண்ணுறோம், நிறைய வீடியோ பார்த்தேன் நானும், பட் ஆனால் எதுவுமே இதுக்கு எடுத்துகிட்டு வரல. அந்த குளிர் தாங்குற அளவுக்கு எந்த விஷயத்தையும் நாங்கள் எடுத்துகிட்டு வரல. அதனால் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டோம். இப்போ போட்டிருக்க சட்டையை ரொம்ப மண்ணில் புழிஞ்சி புழுதியில் நல்லா பிரட்டி உளுந்து உளுந்து செம்மையாக இருக்குங்க வியூ. மக்களே, உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகிறேன்னு சொல்லுவாங்களே, பின்னாடி சொர்க்கமே இருக்குது. வியூவை மட்டும் உங்களுக்கு எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்கள். வேற லெவல். அந்த வேலை வச்சுருக்காங்க பாரு, அந்த ஏரியாவுக்கு போய் வண்டி பண்ணலாம். வண்டி இருக்கா? இதில் இறங்கி அதுதான் போகணும். இதில் இறங்க முடியும். நாங்கள் அங்கே தான் அழகாக இருக்குன்னு பார்த்தோம். சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலும் அழகாக தாங்க இருக்குது. பாருங்க, பறவையா பறக்கிறோம் அப்படின்னு. ஆனால் சுற்றுற பக்கம் ஃபுல்லாகவே நிறைய வியூ பாயிண்ட்டு தாங்க இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா வெள்ளியங்கிரியை மட்டும் பார்த்துட்டு சாமியை மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க. அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பியூட்டி இருக்குது, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இது மட்டும் இல்லாமல் அதுவும் அங்கே தெரியுது பாருங்கள், அது ஃபுல்லாக கேரளா தான். ஓகேங்களா? இங்கேருந்தே உங்களை ஃப்ரீயாக கேரளா கூப்பிட்டு வந்திருக்கேன், பார்த்துக்கோங்க.
மக்களே கீழே ஒரு கோயிலும் இருக்குது, வாங்க பார்க்கலாம். பார்க்கும் போது அல்லா இருக்குது, பிளேஸ் வேற மாதிரி, அதாவது மூஞ்சி தான் சிச்ச மாதிரி இருக்குது. பட் அப்படியே கால் கையெல்லாம் நடுங்கு இங்கேருந்து அந்த பழத்தை பார்க்கறதுக்கு. இது வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டினதுலேயே ரொம்ப த்ரில்லான இடமும் ரொம்ப அழகு கொட்டி கிடக்கிற இடமும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், செம்ம ஆழங்க. அதே சமயம் பயங்கரமாக இருக்குது. இது கரெக்டாக வெள்ளியங்கிரி கோவிலிருந்து பேக் சைடில் இருக்குது இந்த இடம். பாருங்க, பெரிய பள்ளம். ஆனால் அழகு செம்ம அழகு. இயற்கையோட அழகு இவ்வளோ அழகுன்றது அவ்வளோ வார்த்தையால் சொல்லவே முடியல. பட்டு நாங்கள் என்ன பண்ணுறது, போய் ஆகணுமே, கிளம்பியாச்சு. சவுந்தரனா இன்றைக்கி பயங்கரமாக என்ஜாய் பண்ணார். இன்றைக்கி பயங்கரமாக ஸ்பாட் அதே தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட குறைய இல்லாமல் அழகோடையும் ரொம்ப ஆபத்தோடையும் பயங்கரமாக இருக்குது. வெள்ளியங்கிரின்னு சும்மாலாம் சொல்லலைங்க, பயங்கரமான த்ரில்லு அண்ட் ஆக்ஷனோடு இருக்குது. போகிற வழியில் உங்களுக்கு ஒரு சொனையை காட்டுறேன். அந்த சொனையில் பயங்கரமான தண்ணி, ஆறு மாதிரி தான், பட் ஆனால் சொன்ன மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. எப்படி சொல்கிறது, ஐஸ் கட்டி எப்படி இருக்குங்களோ அந்த மாதிரி இருக்குங்க தண்ணி. நைட்டு கிட்டத்தட்ட நான் ஒரு 10 மணிக்கு குளித்தேன். ஐஸ் கட்டியோட ரொம்ப மோசமாக இருக்குது. வெள்ளியங்கிரி வந்த எல்லாருமே அந்த சொனையில் குளிச்சிருப்பீங்க. குளிக்காதவங்க அடுத்த டைம் வரும்போது கண்டிப்பாக குளிச்சு பாருங்கள். தண்ணி பயங்கரமாக ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. மக்களே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிள்ளையார் தாங்க ஃபஸ்ட்டு கிடைப்பார். பிள்ளையாரை தாண்டி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா மட்டும்தான் நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவரை பார்க்க முடியும். வாங்க உங்களுக்கு காட்டுறேன். இந்த விஜய் சித்து விலாகில் இருக்க கேமராமேன் தான் சரியில்லைன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா எந்த கேமராமேனுமே சரியில்லைப்பா. நாங்கள் கேமராமேனாக போனாலையும் கேமரா ஆப்ரேட் பண்ண தெரில, நான் ஒருத்தங்கிட்ட கொடுத்தேன் அவனுக்கு கேமரா ஆப்ரேட் பண்ண தெரில. ப்ரெஸ்டீஷன். ஃபுல்லாகவே வேலாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா பிள்ளையார், அது இவர் தான். ஃபஸ்ட்டில் பிள்ளையார் வருவார், அதுக்கப்புறம் தான் நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவர் வருவார். 7:10 ஆயிடுச்சுங்க. கோயில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு இந்த வேலில் இருக்க இந்த கேட்டு தாங்க இருக்கும். ஃபுல்லாக இந்த வேலில் தான் இருக்கும் உங்களுக்கு. நைட்டு உங்களுக்கு எதுவும் ஒழுங்காக காட்ட முடியல, ஆனால் பட் இப்போ எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியும்னு எனக்கு தெரியுது. நல்ல அறிவு கொடுத்து நல்ல சிறப்பாக இந்த மனித வந்திருக்க மனித பிள்ளைகள் உங்களுடைய சொந்த பந்தம் உங்களுடைய ஆண்டவரான
வெள்ளிங்கிரி ஆண்டவரே சர்வேஸ்வரா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய மக்களே காலையில் தரிசனம் முடிச்சுட்டு நம்ம இப்போ கிளம்பிட்டோம். ஆமாண்ணா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். நன்றி. ஏதாச்சும் நாளுக்கு நல்ல வார்த்தை சொல்லுங்கள் நாட்டுக்கு. சொல்லுங்கள், வெள்ளிங்கிரி எப்படி இருக்குது? எவ்வளோ வருஷமாக வந்துட்டுருக்கீங்க? வெள்ளையங்கிரி 2 வருஷமாக வந்துட்டுருக்கேன். ரொம்ப அற்புதமாக இருக்குது. போன வருஷம் வந்தேன், இந்த வருஷம் ஆட்டோமேட்டிக்காக அதனால என்னையே கூப்பிட்டு வந்துருச்சு. அடுத்த வருஷமும் இதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவேன். ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு கிளம்புனீங்க, எவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்கீங்க? நான் வந்து ஒரு 10 மணிக்காட்டம் மேலே ஏறுறான். நான் இங்கே இப்போ நைட்டு 10 மணிக்காட்டம். காலையில் கரெக்டாக 6 மணிக்கு சூரியன் அப்படியே லைட்டாக அப்படி மேலே ஏறுது. இங்கே கரெக்டாக சாமியை பார்த்தான். இந்த அற்புதம் வந்து சத்தியமாக எங்கேயுமே கிடைக்காது. சூப்பர் அற்புதம். அப்படியே சூரியன் அப்படியே மேலே ஏற 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 அப்படியே சாமியை கும்பிட்றான். செம்ம தரிசனம். இந்த மாதிரி நினச்சி கூட பார்க்கல. இங்கே வந்து டயர்டே தெரியல. நடந்து வந்தது ஒன்றுமே தெரில. சூப்பராக இருக்குது. காலை ஃபஸ்ட்டு வருஷம் வரப்போ ரொம்ப கால் வலி அதிகமாக இருந்துச்சு. நடந்துருவோன்னா நடக்க மாட்டேன்னா நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வருஷம் வரப்போ 2வது வருஷம் வரப்போ ஒரு சின்ன பொட்டு கூட ஒரு கால் கூட வலிக்கல. அது பாட்டுக்கு அப்படியே. இப்போ புதுசாக வரவங்களுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு வரலாம்? புதுசாக வரவங்களுக்கு நம்ம தண்ணி பாட்டில் கொண்டு வரலாம். ஆனால் வந்து பிளாஸ்டிக் எதுவும் வந்து நம்ம கொண்டு வர வேண்டாம். முடிஞ்சளவு வந்து அதை தவிர்க்கணும். நம்ம வந்து பிஸ்கட் கொண்டு வந்தோம்னா ஒரு பேப்பரில் மடித்து கொண்டு வந்துட்டு திருப்பி வந்து ஒரு வாட்டர் கேனு ஏதோ ஒரு இங்கே கிடந்தாலும் கூட அதை எடுத்துகிட்டு போய் கீழே போட்டுருங்க. அது நமக்கு ஒரு புண்ணியம்தான். ஓகே. ஹலோ பிரதர், நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மலை ஏறினேன். கால் வலி கொஞ்சம் இருந்துச்சு. பட்டு இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த வலி தீர்ந்துருச்சு. அப்புறம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷனில் சிவனை பார்க்க போவீங்க? ஏன்னா நிறைய கோயிலில் சிவன் வந்து பெருசாக இருப்பார், இந்த கோயிலில் நமக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி எப்படி? நான் இல்லை பசங்களோட ஜாலியாக வரலான்ட்டு தான் வந்தேன். அப்படிங்களா? இங்கே வந்ததுக்கப்புறம் நான் சிவனை பற்றி பார்த்தேன். கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. நன்றி. நன்றி நன்றி நன்றி. ஓகே பிரதர். யூடியூப் சேனல் எல்லாம் எந்த ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கீங்க? எல்லாம் திண்டுக்கல், திருச்சிங்களா? சந்தோஷம். மக்களே, 7வது மலையிலேருந்து இறங்கி பக்கம் வந்துட்டோம். கீழே டவுனுக்கு 6வது மலை அங்கேயாமா. ஆனால் பாருங்கள், வரவங்க வந்துகிட்டே இருக்காங்க, ஏறுறவங்க ஏறிட்டே இருக்காங்க. 2 பக்கமும் வரவங்க ஒரு பக்கம், ஏறுறவங்க ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்காங்க, ஏறிட்டே இருக்காங்க. மக்களே, 7வது மலையிலேருந்து கீழே பாதி தூரம் வந்தாச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா இறங்குறத விட ஏறுறது கஷ்டம் நான் நினச்சேன். ஆனால் உண்மையே ஏறுறது தான் ரொம்ப ஈஸி, இறங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபுல்லாக மண்ணாக இருக்குது, நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக மண் தான் இது எல்லாமே. ஃபஸ்ட்டு மலை ஃபுல்லாகவே இறங்குற இடத்துல எல்லாமே மண்ணாக தான் இருக்குது. கொஞ்சோண்டு ஸ்லிப் ஆச்சுன்னா கீழே தாங்க நம்ம போயிட்டு விடுவோம். அதனால் வரக்குள்ளே நல்லா கொஞ்சம் பொறுமையாகவே வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் எந்த மாதிரி நடக்கணும், எப்படி போகணும்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா நம்ம 7வது மலை இறங்குற வழியில் கரெக்டாக இந்த சொனை இருக்குது. நீங்கள் இங்கே வந்து தண்ணி பிடிச்சிக்கலாம், நல்லா குடிக்கிற தண்ணி வருது.
நீங்கள் ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிக்கிட்டால் போதும். குடிச்சிட்டு நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே. மொத்தம் ஒரு 4 இடத்துல இருக்குது இந்த மாதிரி தண்ணியை ரீஃபில் பண்ணுற இடத்த. கண்டிப்பாக உங்களுக்கு தண்ணிக்கு ரொம்ப பஞ்சம் வராதுங்க எனக்கு தெரிஞ்சு மேபி. ஏன்னா நான் தான் கிட்டத்தட்ட ஒரு 4 லிட்ரு தண்ணி நாங்கள் வாங்கி வச்சுக்கிட்டோம். ஏன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கட்டுமே, மேலே போனால் தண்ணி கிடைக்குமா இல்லையான்னு தெரியாமல் நிறைய வாங்கிட்டோம். அதாங்க இருக்கிறதுலே ரொம்ப வெயிட்டாக இருக்குது தண்ணி இருக்கிறது தான். 6வது மலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 6வது மலை கொஞ்சம் ஓரளவுக்கு சமமாக தான் இருக்குது. அது எங்கே அப்படி தான் தெரியும் அங்கே பேர். சரி அப்படி தான் நான் உங்களுக்கு சொன்ன இதுதான். பயங்கர ஜில்லுன்னு இருக்குங்க தண்ணி. வரவங்க எல்லாருமே கீழே குளிச்சுட்டு தான் மேலே ஏறுவாங்க. என்ன தண்ணி 6வது மலை அடிவாரத்தில் இருக்குங்க இது. இந்த ஆற்றுல மட்டும் குளிக்காமல் மேலே போகாதீங்க. ஏன்னா பயங்கரமாக இருக்கும் தண்ணி. ஓரளவுக்கு சில்லுன்னு தான் இருக்கும். பட் கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். மேடு உண்மையே டஃப்பு தான். இறங்கும் போது இருந்த அந்த ஜாலி இப்போ ஏறும் போது கண்டிப்பாக இல்லை, ரொம்ப குறைஞ்சி தான் இருக்குது. பட் இப்போ தான் 2வது மலையே முடிச்சிருக்கோம். 6வது மலை வந்திருக்கோம். இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. ஆனால் போகிற வழி எல்லாமே செம்ம வியூவாக தாங்க இருக்குது. செம்ம ஸ்பாட்டு. சுற்றி நீங்கள் எங்கே பார்த்தாலுமே பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது. வியூவும் செம்மையாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி அழகாக தெரியுது. அங்கே தெரியுது பாருங்கள் வெள்ளிங்கிரி. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தாங்க தென்மேற்கு தொடர்ச்சி மலை. கோயம்புத்தூரில் இருக்க தென்மேற்கு தொடர்ச்சி மலை செம்ம பியூட்டிஃபுல்லுங்க. மக்களே இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநீர்மலை. இதுதானே திருநீர்மலை? எஸ், ஓகே. இங்கே தாங்க திருநீர்மலை. பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக தெரியுதுங்களா? நிறைய இடத்துல இங்கே திருநீராக நிறைய இருக்குது. நிறைய பேர் எடுத்துகிட்டும் போகிறாங்க. நடக்க போயிட்டே தாங்க இருக்குது. போ வரவாங்க. கடைசி மலை இறங்க ஆரம்பிச்சிட்டோம். மலை ஏறும்போது மலை இறங்கும்போது கடைசி மலை. மலை அடிவாரத்துக்கு கீழே வந்துட்டோம். ஓரளவுக்கு பக்கம் வந்துட்டோம். சவுண்டெல்லாம் கேட்குது கீழே. நாங்கள் எக்ஸ்டிமேட் டைம் பண்ணதை விட கொஞ்சம் முன்னாடியே இறங்கிட்டோம். ஏன்னா மொபைலில் சார்ஜ் இல்லைனால நான் வ்ளாகும் பண்ணல அவ்வளோவா. நிறைய வீடியோ ஃபுட்டேஜ் உங்களுக்காக நான் எடுக்கலான்னு பார்த்தேன், பட் எடுக்க முடியல. பட் ஆனால் நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் பண்ணுறேன். பட் இந்த டைம் ஐஃபோனில் சார்ஜ் இல்லாதனால, பவர் பேங்க்கில் சார்ஜ் இல்லாதனால ஃபுல்லாக பாதி விஷயம் நான் கீழே இறங்குறது எல்லாத்தையுமே எடுக்காமல் விட்டேன். கண்டிப்பாக அடுத்த டைம் இது ஃபுல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக வியூ பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் ஆல். ஓகே guys, see you on more videos. மக்களே, வெள்ளிங்கிரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்மீக பயணம்னா கண்டிப்பாக இது ஆன்மீக பயணம் தான். இது ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ்ன்னு நீங்கள் நினச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரெக்கிங்காக தான் உங்களுக்கு அமையும். நீங்கள் என்ன மாதிரி நினச்சி இந்த ட்ரெக்கிங் வரீங்களோ இல்லை ஆன்மீக பயணம் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு அமையும்.
கண்டிப்பாக நீங்கள் எந்த ஜாதி மதம் இனம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். ரொம்ப அட்வென்ச்சராகவும் இருக்குது, ரொம்ப க்யூரியாசிட்டியாகவும் போகிற இடம் வர இடம் எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு நியூ அட்மாஸ்பியரை நீங்கள் அட்மையர் பண்ணுறதுக்கான ஒரு இடமாகவும் இருக்குது. இது கண்டிப்பாக நீங்கள் இப்போ மட்டும் இல்லை, இது மறுபடியும் இந்த வருஷம் கூடிய சீக்கிரத்தில் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. பட் இந்த வருஷம் முடியாதவங்க அடுத்த வருஷம் கண்டிப்பாக ட்ரெக்கிங் வாங்க, கண்டிப்பாக நல்லாவும் இருக்கும். ஓகே, அடிவாரத்தை பார்த்துட்டோம்.